ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு வந்து எந்த நிலைமைக்கு போகுதுன்னே தெரியல. ஏன்னா வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல் வந்து பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. ஒரு பக்கம் ஸ்கூல் தரப்பு நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பொதுமக்கள் தரப்பு நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ரயில் நடந்துட்டு இருக்கு. இந்த நாடு வந்து எது நிலைமைக்கு போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வெக்க கேடுல வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தான் தெரிய வருது. என்ன நடந்துச்சு இந்த ரயில் விஷயம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேச போலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னையா திடீர்னு ஒரு நாளைக்கு ஒன்று நடந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரணும். என்னன்னா, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரு இடத்துல பிரச்சனை, பாலியல் ரீதியா ஸ்கூல்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க, கிருஷ்ணிகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெயின் இஷ்யூ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து கற்பழிப்பு நடந்திருக்கு. தொடர்ந்து இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு கெட்ட கேவலமான நிலையில தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்பட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்தோன்னா பெண்ணோட கரு வந்து சிசு வந்து இறந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய நடந்த விஷயம். இதெல்லாம் நாளுக்கு நாள் நடந்திருப்பது. இதெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எத்தனை யூடியூப்ல ஆகட்டும், எத்தனை பேர் வந்து குரல் கொடுத்து பேசினாலும், எத்தனை போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாலும், எத்தனை மாவு கட்டு போட்டாலும் இது தீர்வுன்றது வந்து கிடைக்கவே கிடையாது. அவங்க தொடர்ந்து வளர்ந்து போதே தவிர இது வந்து முடிச்சு விடலாம், இதோட முடிச்சுட்டு இந்த மேலுக்கு வர பிரச்சனை வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து எது நோக்கி போறோன்றதே தெரியல. அந்த அளவுக்கு மருத்துவ மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கேவலமான நிலையில தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் தான் சொல்ல வரணும். என்ன நடந்தது அப்படின்றத பத்தி ஒன்னொன்னு பேச போலாம். நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் நடந்த விஷயம். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஜேர்னி பண்றாங்க. என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஃபேமிலியோட ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க. அவங்கள வந்து அம்மா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தூருக்கு வந்து போறாங்க. இது வந்து ஆந்திர மாநிலத்துக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல போகும்போது ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்றாங்க. இதுல வந்து ரயில் வந்து பயணிக்கலாம்னு இது பண்றாங்க. ரயில் பயணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோச்சில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கோச்சில் வந்து டிராவல் பண்றாங்க. அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது பட்ட பகலில் கிட்டத்தட்ட வந்து 6:40க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து அந்த பெண்மணி வந்து ட்ரெயின் ஏறுறாங்க. 6:40க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை வந்து ட்ரெயின் வந்து தாண்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேஷன் வந்து 2 ஸ்டேஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமந்த் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் கோச்சை வந்து ஏறுறாங்க. இதில் வந்து பெண்களை நிறைய இருப்பாங்களப்பா, இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஜோலார்பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர்களை எல்லாருமே வந்து பெண்களை வந்து இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் இருக்கிறாங்க. அதில் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க. திடீர்னு வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகும்போது ஜோலார்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமந்த் ராஜன் சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த ட்ரெயினில் வந்து உள்ளே ஏறுறான். ஏறினதுக்கப்புறம் அந்த பெண்மணி பார்த்துட்டு ஒரு பதட்டத்தில், இது வந்து பார்த்தோன்னா லேடிஸ்க்கு கம்பார்ட்மெண்ட்ப்பா, நீங்களே ஏறிக்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியாம வந்துட்டேன், நான் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு, அதனால தெரியாம வந்துட்டேன், நான் அடுத்த ஸ்டேஷன் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல நான் இறங்கிக்கிறேன், நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்களும் எதார்த்தமா சரி அவங்க எதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த நபர் எங்கே இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து துணியெல்லாம் கழட்டிட்டு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் வந்து நடந்திருக்கு. துணியெல்லாம் இதுன்ட்டு அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வயசு மிக்க பெண்மணி. அந்த பெண்மணி வந்து இந்த நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபரோட வயசு வந்து ஏமன்றது வயசு வந்து பார்த்தீங்கன்னா 27 தான் நடக்குது. அந்த பெண்மணி வந்து, எனக்கு வந்து 4 மாசமா கர்ப்பமா இருக்கப்பா, என்னை வந்து தயவு செஞ்சு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து உங்க அக்கா தங்கச்சிலாம் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு தொடாத, எது செய்யாத அப்படின்னு வந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல வீரப்பா வந்து விடுபடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தலைமொழியை பிடிச்சி மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈடுபட்டிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாம அந்த பெண் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த பெண்மணி வந்து இந்த சைக்கோ கூட்டு வந்து நம்ம வந்து எப்படியாவது மீண்டு வந்துடணும், நம்ம வந்து எப்பாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சீட்டு மேலே ஏறி வந்து பார்த்தோன்னா அந்த எமர்ஜென்சி அந்த சங்கிலியை வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சீட்டு மேலே ஏறின உடனே என்ன பண்றாங்க, அந்த நபர் வந்து அந்த பெண்ணை தலைமையில பிடிச்சி இழுத்து கையை உடைச்சி மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலை வந்து அந்த இடத்துல அரங்கேறிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி எப்படியாச்சும் அவனை வந்து விட்டுட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, டோருக்கிட்ட வெளியே போறாங்க. டோர்ல போயிட்டு பாத்ரூம்ல போய் நம்ம கதவை சாத்திடலாம், நம்ம கதவை சாத்திருங்க, நம்ம வந்து சேஃப்டியை வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்ல வந்து இழுத்துட்டா வந்து ட்ரெயின் இருந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. என்னன்னா, அந்த நபர் வந்து பின்னாடி துரத்திட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு வழியில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய சித்திரவதை பண்ணி குடும்பம் பண்ணி மிகப்பெரிய வந்து முயற்சி வந்து மேற்கொண்டோம். இந்த பெண்ணு வந்து தலைகீழ வந்து பார்த்தீங்கன்னா தலை வெளியே தள்ளிட்டு மிகப்பெரிய ஒரு தள்ளுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்து அந்த
இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து இப்போ பழத்தை வந்து சமாளிச்சுட்டு அவன் வந்து அந்த பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீண்டு வந்துடலாம், இவனை வந்து தப்பிச்சுட்டு ஏதோ ஸ்டேஷன் வந்துடாதா, யாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாரும் எந்த ஹெல்ப் பண்ண முடியல இந்த ட்ரெயின் சவுண்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெயின்லேருந்து அந்த பெண்ணை வந்து தூக்கி வெளியே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருண்டு போயிட்டு வந்து கீழே விழுறாங்க. இப்போ சுயநிலைவு இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தினர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பெண் கிட்ட வந்து விசாரிக்கிற உடனே அவங்களோட கணவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கணவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட மனைவி தாங்க, என்னோட மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க, என்ன ஆச்சுங்க ஏதாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அவங்க வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி தாங்க ட்ரெயின்லேருந்து வந்து கீழே விழுந்துட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுங்க, நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதுங்க, இது வந்து நீங்கள் வந்து வேலூருக்கு போயிட்டீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க அரசாங்க மருத்துவமனைக்கு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்கொயரி வந்து மேற்கொள்கிறாங்க. என்கொயரி மேற்கொண்டு வந்து உடனே அந்த ஹேமராஜ் அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க. அந்த கைது பண்ணதுக்கு அப்புறம் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இவன் மேலே வந்து பல வழக்குகள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று வந்து கொலை வழக்கு, அதுக்கப்புறம் வந்து போன் திருட்டு வழக்கு, இந்த மாதிரி வந்து பல வழக்குகள் இவமால் நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாமீன்லேருந்து வெளியே வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த தெரிய வருது. மிகப்பெரிய குண்டா சட்டமே அம்மால பாய்ந்திருக்கு. அந்த மாதிரி நபரே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து சந்திச்சிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து பார்த்தோன்னா அந்த பெண்மணி வந்து ஏற்படுத்த சொல்லணும். ஒரு பெண்ணுக்கு நம்மளுக்கும் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் நம்ம எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ சிரமப்படும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குழந்தையிலே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ விரதம் இருந்து எத்தனையோ இதில் இது பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெண் வந்து 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சித்திரவதை செஞ்சு அந்த வந்து பாலியல் ரீதியாக வந்து அந்த சைக்கோ வந்து நடந்ததுனால அந்த பெண்ணோட கருவில் வந்து பார்த்தோன்னா அந்த சிசு வந்து பார்த்தோன்னா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ தரப்பு வந்து தகவல் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கு. மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தோன்னா கண்ட இடத்துல சுட்டு கொன்னா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தீர்வுன்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஆகட்டும், கேரளாவில் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இந்தியாவில் ஆகட்டும் மொத்தமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுது. ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு மாசமா மிகப்பெரிய பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து நாளுக்கு நாள் வெளியேற்று என்னோட கருத்து. இதெல்லாம் வந்து போலீஸ் தரப்புல வந்து மாவு கட்டு போடுறாங்க. அவங்களோட ஆக்ஷன் வந்து எடுக்கணும்னு சொல்லல. இது வந்து நிரந்தரமான தீர்வுன்றது ஒன்று வேணும் இல்லையா? இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தவிர்க்க வேணும் அப்படின்றது என்னோட கருத்து. எத்தனை பேர் பேசினாலும் இது வந்து திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புன்றது குறைவாக இருக்கு. இதுக்கு வந்து நடவடிக்கை வந்து இன்னும் தீவிரமாக எடுத்தால் மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உயர் சிகிச்சை மேற்பட்டு நல்லபடிக்க வந்து வரணும். இந்த பெண்ணுக்கு வந்து பிரச்சனை வந்து பார்த்தோன்னா எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், குரல் கொடுத்து பேசுகிறோம். நீங்களும் வந்து குரல் கொடுத்து பேசுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா தொய்வு கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.